வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஊரில் இருந்து வந்திருந்தாங்க விருந்தாடி. அவங்க என்னென்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நம்ம தோட்டத்தில் விளையிற பலாப்பழம், நம்ம காட்டில் விளையிற கடலை, நம்ம தோப்பில் விளையிற மாங்காய்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம கல்லாமக்காயின்னு சொல்லுவோம்ல, அந்த மாங்காய் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம அந்த பழத்தை எனக்கு எப்படி நினப்பு வந்துச்சுன்னா, 3 பலாப்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்களா. ஒன்று வந்து எங்கள் பாப்பா விட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க, இன்னொரு பழம் மாடியில் எங்கள் பையனுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க, இன்னொரு பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கன்ட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? பெரிய பழமாக இருக்குது, 2 பழமுமே பெரிய பெரிய பழமாக இருக்குது, மொக்க பழம். இதை அறுத்து நம்மளுக்கு சுகரு ஏதோ கொஞ்சோண்டு ஆசைக்கு நம்ம வீட்டில் இருந்து வந்ததாச்சேன்னு ஏதோ ஒரு 2-3 சொல்ல திங்கலாம், அதுக்கு மேலே திங்க முடியாது. நான் எப்பயுமே பலாப்பழம் கொண்டு வந்தாங்கன்னா அறுத்தேன்னா நிறையா வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் கொடுப்பேன், அக்கம் பக்கம் கொடுப்பேன், நம்ம வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு கொடுப்பேன், சொலையாக எடுத்தே கொடுப்பேன். அந்த பலாப்பழத்தை எப்படி அறுப்பாங்க எங்கள் வீட்டுக்காரவங்கன்னா, ஃபஸ்ட்டு 2ஆக வகுந்துருவார். வகுந்து கொஞ்சோண்டு பேப்பரில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு அப்படியே தொடப்பார். பாலாக முத்தாக இருக்கும். அறுத்துட்டோம்னா தொடச்சிட்டு அப்படி கத்தியை வச்சு அந்த மேலே ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், அப்படியே அறுத்து எடுத்துருவார். எடுத்துட்டு அப்படி மல்லு கட்டி இப்படி விரிச்சு விடுவார். விரித்து விட்டுட்டு, ஏன்னா அது சடையாக இருக்கா, அதை பிரித்து விட்டுட்டு அறுத்து ஒவ்வொரு சுளையாக போடுவார். அப்படி திங்கிறதுக்கு தேனாட்டம் அப்படி இருக்கும் இனிப்பாக. பலாப்பழம்னா சொல்லவா வேணும் நம்ம சாப்பிட்றதுக்கு, உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அது மாதிரி இந்த சீசன் நேரத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பழம் கிடைக்கிது. அதுவும் நம்ம மருந்து மாயம் இல்லாமல், உரம் போடாமல் அதுவாக காய்க்கிறது தான். அப்படி மரத்தில் தொங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பலாக்காயை. பழுத்துருச்சு, வாசம் எதுலேயுமே மறைச்சி வைக்க முடியாது. பலாப்பழத்தை மட்டும் பழுத்துருச்சுன்னா பலாப்பழமும் சரி கொய்யாப்பழமும் சரி குப்புன்னு வாடை அடிக்கும், ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. இப்போ வாழைப்பழம்லாம் பழுத்துட்டா அப்படியே அதே கலரோடு அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் பலாப்பழம் பழுத்துருச்சுன்னா வீட்டில் அங்கே ரோட்டில் போகிறவங்க கூட, என்ன பாக்கெத்தக்கா பலாப்பழம் வாடை வருது அப்படிம்பாங்க. ஆமாம்மா, இருக்கும்போது தரேம்மா உனக்கு 2 முழு பழமாக இருக்குன்னு. நல்லா பழுத்துருச்சுக்கா, வாடை கும்முன்னு அடிக்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பலாப்பழம் சாப்பிட்ட ஒரு அந்த மனசு இன்றைக்கி வந்து இதை திங்காத, இந்த பழத்தை திங்காத, அந்த பழத்தை திங்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு உடம்பு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் நம்ம காட்டில் நம்ம மரத்துலேயே விளையுது அந்த பழம்னா. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதனால் உங்களுக்கும் பிடிக்கும்ல. ஏன்னா ஒரு மருந்தடிச்சோ ஒரு நிறைய காய்க்கட்டும், பழம் நல்லா பெருசாக வரட்டும் பலாப்பழம் அப்படின்னு, சொலையெல்லாம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் மருந்து போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, மருந்தெல்லாம் போடுறதில்ல. காய்க்கிறதையும் வீட்டுக்கு சொந்த பந்தம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். தவிர பலாப்பழம் ஒன்று மட்டும் விற்க மாட்டோம், பலாப்பழமும் விற்க மாட்டோம், பசுமை பால் கறந்தாலும் கொடுக்க மாட்டோம். எல்லாம் வீட்டுக்கு பிள்ளைய குடித்தது போக மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் நல்லா சுண்டை காய வச்சு உரைய ஊற்றி வச்சுருவோம். அதுதான், அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தது. அப்படித்தான் நாங்கள் இந்த வெயில் நேரத்தில் யார் வந்தாலும் சரி கூழெலாம் கொடுப்போம். மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால சரி, அங்கே வர சோள வீட்டுக்கு போனால் கொஞ்சம் கூழ் கொடுப்பாங்க, குடிக்கலான்னு சொல்லி வருவாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த புண்ணியமாக தான் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி ஏதோ என்னோட மனசுக்கு கொஞ்சம் கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அதனால ஏன் பலாப்பழத்தில் ஆரம்பிச்சதில் சொல்கிறேன்னா, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு நேரம் பசியாது, யாரும் பசின்னு வாழக்கூடாதுல்ல. ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகிறவங்க கூட பசி, அந்த கஞ்சி பொழுது வரும்போதெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க முகத்தை பார்த்துட்டு நான்லாம் ஊற்றி கொடுப்பேன். கூழாக இருந்தாலும் சரி,
என்ன நம்ம வீட்டில் இருக்க ஒரு மோர் ஒரு செம்பு சும்மா உப்பை போட்டு இப்படி தண்ணியை ஊற்றி கூட கொடுப்போம். குடிச்சிட்டு சோழ மருமகளே நீ நல்லா இருப்பா அப்படின்ட்டு போவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஐயா தெத்தூர் மக்களும் சரி, கல்கேரி மக்களும் சரி, எல்லாத்தையுமே சோழ சின்ன மருமகளா நல்லா நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஒரு ஆசீர்வாதமே, நானும் நல்லாத்தான் இருக்கேன், என் பிள்ளைகளும் நல்லாத்தான் இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் கடைசியாக எனக்கு இருக்கணும். இப்போ பலாப்பழம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் என்னோடய மனசுலேருந்து வர்றது. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணாது, யார் வந்தாலும் இதை பற்றி நம்ம பேசணும்னு தோணாது. எதுக்கு பேசணும்னு தோணாதுன்னா, நம்ம குடும்ப விஷயம், நம்ம வீட்டு விஷயம். இப்போ யூடியூப்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த சேனலில் என்னுடைய வாழ்க்கை கதையை நான் பதிவு பண்ணுறேன். அதை பாருங்கள். இப்போ வாங்க பலாப்பழத்தை காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? இதுதான் பலாப்பழம் பாருங்கள். ஒரு பழத்தை எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்து விட்டாச்சு பாருங்கள். அந்த வெட்டின காம்போடையே அப்படியே கொடுத்து விட்ருக்காங்க. இது இன்னும் ஒரு 2 நாள்லேயே அறுக்கலாம், பழுத்துரும். அப்புறம் மல்லாட்டை பாருங்கள், கடலைன்னு சொல்லுவோம், நாங்கள் கடலைன்னு தான் சொல்லுவோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு ஊரில் இருந்து வந்ததுங்க. இது போல் உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொந்தம் பந்தம் எல்லா உறவுக்காரவங்களுக்கும் பலாப்பழம் பிடிக்கும். எங்கள் வீட்டில் பலாப்பழம் இருக்குங்கிறதுனால நான் சொல்லலை. பலாப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம கமெண்டில் பலாப்பழம் பிடிக்கும், எனக்கு மாங்காய் பிடிக்கும், கடலை பிடிக்கும் அப்படின்னு தருவாங்க. கடலை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வீடியோஸில் நீங்கள் கமெண்ட் கொடுக்குறீங்க. ஓகே, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடலையில் நம்ம கீரை பொரியலில் போடலாம், சட்னி வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். அதே மாதிரி கடலை பச்சை கடலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் வெள்ளாட்டக்கறி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் போட்டு குழம்பு வைப்போம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை கடலையை உரித்து போட்டு கறி குழம்புல போட்டு வைப்போம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த டேஸ்ட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால உங்கள்கிட்ட நான் இதெல்லாம் பதிவு பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் மெயின், அது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. மிட்டாய் போடுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு திருமணம், கடைசி திருமணம்னா அந்த இலையில பார்த்திங்கன்னா எடுத்தோடனே மிட்டாய் வைப்பாங்க. என்ன மிட்டாய் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் எங்கள் வீட்டில் கடைசி கல்யாணம், அதனால் மிட்டாய் வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோவை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க விவசாயம் பண்ணுறது எப்படி, விவசாயத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா, விவசாயம் ரொம்ப பயனுள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா எங்களுடைய தோட்டத்தை எடுத்து நான் வீடியோ போட்டு விட்றேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பலாப்பழத்தை அறுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.